கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளூர் சிலை, விவேகானந்தர் பாறை இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி கூறியது உண்மையில்லை என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இவ்வாறு பேசி வருகிறார் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். அவருக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த முன்னாள் அதிகாரி சொல்லிருக்கிற சில தவறான செய்தி வச்சு அவர் சொல்கிறார். அதாவது அந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு முதலாக ஜியோ போட்டு அந்த ஜியோ யாருமே நடைமுறைப்படுத்தலை, அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு யாரும் வரல. இந்த ஆட்சி வந்திருப்பாடு தான் எல்லாம் தட்டி எடுத்து இபிசி மூடுன்ற அந்த அடிப்படையில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு அதுக்கு பிறலாம் டெண்டர்லாம் உறுதி செய்யப்பட்டு அந்த கண்ணாடி பாலத்தை தொடர்ந்து நானே இங்கே நேரடியாக எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி அந்த திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். கூட நானே இங்கே நேரடியாக வந்திருக்கிறேன். ஆக இத்தனையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நான் மனசில் நினச்சி நான் படுத்து தூங்கினதுக்கு தான் அதுதான் என் திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க, யார் அதுக்காக பணம் ஒதுக்குனாங்க, எந்த பணத்தில் ஒதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒழிய சட்டசபத்தில் நிறைய பேர் அறிவிப்பாங்க, நான் கட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க, புது நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறதால அவங்க பாலம் கட்டினது அர்த்தம் இல்லை. பாலம் கட்டினது திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அதற்கு பணம் ஒதுக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நிறைய சொல்லின்னு இருக்கிறார். ஒன்றையாக சொல்கிறாரு, அது பதிலே சொல்ல முடியும், நிறைய சொல்கிறார். நான் சொல்கிற ஒரே அதுக்கு என்னென்னா, அவருடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, அவர் இருப்பிடத்தை நாட்டு மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக அன்றாட ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறாரே ஒழிய அவைகள் அத்தனையும் உண்மை.